விஜயவர்களிடம் கோரிக்கை வைத்த தமிழக மக்கள் எதற்காக அப்படின்னா, நம்ம நாட்டுல சமீப வருடங்களாகவே பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுவும் சில நாட்களாக பேசும் பொருளா இருக்கு. அதற்கெல்லாம் காரணம் அந்த குழந்தைகளோட இறப்புகள் கொடூரமாக இருந்ததுதான். இதற்கெல்லாம் காரணம் அரசு தான் அப்படின்னு அந்த குழந்தையோட பெற்றோர்கள் சொல்றாங்க. அரசு எப்படி காரணமாக இருக்க முடியும்? முதல் காரணமாக பெற்றோர்களாகிய நாமல் தான். ஏன்னா நம்ம குழந்தைய நம்ம தான் சரியாக பாத்துக்கணும். வேலைக்கு போற பெற்றோர்கள் அப்படின்னா பரவாயில்ல, ஏன்னா தனியா விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க வீட்டுல தான் இருந்திருக்கீங்க, வெளியே விளையாடி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரனோட போச்சுன்னு சொல்லிருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்காரனை எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறீங்க. பெற்றவர்கள் மேலேயே நிறைய கேஸ்கள் போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி பக்கத்து வீட்டுக்காரனை நம்பி அனுப்புனீங்க அப்படின்னு தெரியல. இது முழுக்க முழுக்க நம்மளோட தவறு தான். நடந்த தவறுக்கு சரியான தண்டனைகள் வழங்கவில்லை அப்படின்னா இரண்டாவது காரணமாக நம்ம அரசை சொல்லலாம். இப்போ விஜய் அவர்களிடம் மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா, இவனுக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை கொடுக்கணும், அதுவும் இன்னைக்கே நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் கரெக்டும் கூட. நாமளுமே அதை தான் சொல்றோம். இன்னொன்னு என்னன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் யோசிக்கிறதுல அர்த்தமே இல்லை. ஏன் அப்படின்னா அவனே யோசிக்காம ஒரு சிறு குழந்தையோட உயிரை கொடூரமாக எடுத்திருக்கான். அவன் உயிரை எடுக்கிறதுல நமக்கு என்ன யோசனை? தண்டனைகள் அதிகமானால் தான் தவறுகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு கொடுக்கிற தண்டனையில இன்னொருவர் தவறு செய்வதற்கே யோசிக்கணும். அந்த அளவுக்கு கடுமையாக இருக்க வேண்டும் முதல்வர் விஜய் அவர்களை தண்டனைகள் எல்லாம். இந்த நேரத்துல இறந்த அந்த குழந்தைக்கு ஆழ்ந்த இரங்கலை நாமளுமே தெரிவித்துக் கொள்வோம். எல்லாருக்குமே அந்த குழந்தை இறந்ததுல வருத்தம் தான். இந்த கொடுமையால இருந்தது இந்த குழந்தையே கடைசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனையும் முதல்வர் விஜய் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம்.